அவள் கொண்டு வந்துட்டு அப்போ என்ன நடிக்க வைக்க மாட்டாங்க. ஓகே. முந்தின நாளே மேனேஜர் கிட்ட சொல்லும்போது ஒருத்தர் தான். ஆமாம். நம்ம ஒரு காய் இருக்கிறேன் அப்படின்னா வச்சுட்டு அந்த காய் இருக்கிறேன்னு நான் தான் அடிக்க போகிறேன்னா லிஸ்ட்டில் எழுத மாட்டேன். லிஸ்ட்டு மொத்தத்தில் வந்துடுவாங்க. யார் இப்போ காய் இருக்கிறேன் நான் அந்த காஸ்ட் நின்றும் போயிட்டு சார் அதுக்கும் எங்கள் கேமரா ஒருத்தர் இருக்கார் என்கே விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லிடுவேன். சார் இதுக்கு நான் பண்ணுறேன் சார். ஓகேயா யார் பண்ணு அவர் சார் பேரஸ் பண்ணுறேண்ணா. உங்கள் பண்ணுவேயா பண்ணுங்க சார். சரி பண்ணியா அப்படின்ட்டு இப்படி ஏதாவது ஒரு சீனில் நம்மளே செல் பண்ணி பண்ணுறது. அப்படிதான் அந்த இது சாத்தான் சொல்ல தட்டாதே படம். ஆமாம், சாத்தான் சொல்ல தட்டாதே படம். இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. இந்த பாட்டு நான் ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துருக்கேன். அப்போ நான் ராமநாத சார்ட்ட ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். ஓகே. ஒர்க் பண்ணிவிட்டு 6 மணிக்கு மேலே கற்பு இது சரி அருணாச்சலம் ஸ்டூடியோ ஒன்று இருக்கு. அங்கேருந்து அந்த சாங் எடுத்தாங்க. 6 மணிக்கு மேலே நான் இங்கே எங்களுக்கு ஷூட்டிங் முடிஞ்சோன்னு நான் அங்கே போயிடுவேன். அங்கே போய் ராமராஜன் கனகா அந்த சாங்கு அது வேறு ஒரு அமைப்பில் இருக்கும். அங்கே போய்ட்டு அது ஷூட்டிங் 2 மணி ஆக முடியும் இருக்குது. ஃபுல்லாக வேடிக்கை வச்சே இருப்பேன். அதுக்கப்புறம் போய் வீட்டுக்கு படுத்துட்டு 5:30 மணிக்கு எங்களுக்கு கார் வந்துடும். இப்படி 3 நாள் இந்த பட ஷூட்டிங்க்கு ஏன் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அங்கே போய் வேடிக்கை பார்க்குறது. ஓகே. ஆமாம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் கனகா ஃபேமஸ் ஆகிட்டாங்களே. கராட்டன் ரிஸ்க்கு பயங்கர ஃபேமஸ்ஸு. அப்புறம் எல்லா படத்துலையும் யார் ஹீரோனியாக போடலாங்கும்போது நான் உடனே கனகா சிவாஸ் பண்ணுறது டேரக்டர். அதுக்கு 2 வருடத்துக்கு அப்புறம் தான் அவங்க சாத்தான் சொல்ல தட்டாதே கனகா ஹீரோனிக்கும் எனக்கு பயங்கர ஹாப்பி. அதுக்கு பரவாயில்லப்பா அப்படின்ட்டு. எனக்குன்னா இதில் சும்மா எங்கேயாவது போஸ்ட்மேனு காயிருக்காரன் டிரைவர் இப்படி நடிச்சிடக்கூடாது. அதுலயே செலக்ட் பண்ணீங்க கனகா அவங்களோட காம்பினேஷன் எது வருதோ. ராமராஜன் போட்டி அவன் இறங்கிடுவான் என்ன அப்படின்னு இறங்கினது அந்த சாங் பிடிச்சது.